அன்பிற்கினிய சொந்தங்களே, இன்னைக்கு யாருக்கும் நிம்மதிங்கிறது கிடையாது. நிம்மதி அடையிறதுக்கு ஒவ்வொரு மனிதரும் வைத்திருக்கிற இலக்குகள், கோல்ஸ் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பையன் அவன் என்ன ஆசைப்படுறான், என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நான் பெரியவனாகி விட்டால் நான் சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்று ஒரு சிறுவனுக்கு அவனுக்கு அது ஆசையாக இருக்கிறது. இந்த வேலையை விட சிறந்த வேலை கிடைத்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்பது சிலருடைய ஆசையாக, சிந்தனையாக இருக்கிறது. கை நிறைய பணம் சம்பாதித்து விட்டால் அப்புறம் நிம்மதி, அதுக்கப்புறம் நிம்மதி தான் வாழ்க்கையில. இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையிலே நிம்மதியை அடைகின்ற இலக்கை தமக்கென நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள். இதனால் என்ன தெரியுமாகுது, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதிகளையும் இன்று வேண்டாம், நாளைக்கு தள்ளி போடலாம் என்று இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதிகளை நாளை தள்ளி போடுகிறது இந்த சமூகம். வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது கவலைகளாலும் துயரங்களாலும் ஏதோ ஒரு வகையில் எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அதை யாரினாலும் மாற்ற முடியாது. இதுதான் நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற விதி. ஆனாலும் நம்முடைய மார்க்கம் நிம்மதிக்கான பல வழிகளை சொல்லித் தருகிறது. அதில் மிக முக்கியமானது மன திருப்தி என்கிற அம்சம். இந்த மன திருப்தி என்கிற அம்சம் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இன்னைக்கு யாரிடத்திலும் நிம்மதி என்பதை பார்க்க முடிகிறதில்லை. உங்களுக்கு கிடைத்திருக்கும் இன்றைய தினத்தை நீங்கள் திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய வாழ்வு குறித்து நீங்கள் திருப்தி அடைந்திருக்கின்றீர்களா? அல்லாஹுடைய நாட்டத்தை, இறை நியதியை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டுள்ளீர்களா? இந்த கேள்விகளை உங்கள் மனதோடு ஒரு தடவை போட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள் மக்களே. நவீன உலகத்தில் இன்றைய காலத்துல நிம்மதியின்மைக்கு முக்கிய காரணமே திருப்தி என்ற இந்த மந்திரக்குள் காணாமல் போனது. எதிலெடுத்தாலும் திருப்தியின்மை. யாரை பார்த்தாலும் முகத்துல ஒரு வகையான அதிருப்தியோடு இருக்கிறார். வாழ்வாதாரங்கள் எதுவுமின்றி வறுமையில் வாடக்கூடிய ஒரு ஏழைதான் நிம்மதியற்று இருக்கிறான் என்று சொன்னால், எல்லா வசதி வாய்ப்புகளோடு வாழும் ஒரு பணக்காரனும் நிம்மதியற்றே வாழ்கிறான். காரணம் என்ன தெரியுமா? போதும் என்ற இந்த மனமின்மைதான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அதிக குழந்தைகளை பெற்றெடுத்து பெண்ணிடத்திலும் திருப்தி என்பது இல்லை. குழந்தை பேர் இல்லாத மங்கை இடத்திலும் மன திருப்தி என்பது இல்லை. கை நிறைய சம்பளம் வாங்கும் நண்பரிடத்திலும் திருப்தி என்பது இல்லை. வேலை கிடைக்காமல் சும்மா இருக்கும் ஒருத்தன், அவனுக்கும் திருப்தி என்பது இல்லை. பிரபலமான மனிதரிடம், அவரிடத்திலும் திருப்தி என்பது கிடையாது. இப்படி ஒரு நபர் வாழ்கிறாரா என்று அண்டை வீட்டுக்கு கூட தெரியாமல் வாழ்கிற ஒருவனிடத்திலும் மன திருப்தி என்பது இல்லை. வெளிநாட்டில் வாழ்பவனிடத்திலும் திருப்தி என்பது இல்லை. உள்நாட்டில் குப்பை கொட்டக்கூடிய மனிதர்களிடத்திலும் திருப்தி என்பது இல்லை. என்ன காரணம்? போதும் என்கின்ற அந்த மனம் இல்லாமல் போனதுதான் ஒரே ஒரு காரணம். எண்ணித்திற்குரியவர்களே, போதும் என்கிற மனம்தான் நிம்மதியினுடைய இருப்பிடம். அதிருப்தி என்பது அது உங்களுடைய வாழ்க்கையை இருளாக்கிவிடும். எங்கோ செல்ல வேண்டிய கவலை மேகங்களை உங்களுக்கு அருகே அது இழுத்து வந்து சேர்த்துவிடும். இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், திருப்தியே அனைத்து சிரமங்களுக்குமான மருந்து. மாத்திரைகள் தராத நிவாரணத்தை கூட மன திருப்தி உங்களுக்கு தரும் என்றார்கள் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன திருப்தியை எவ்வாறு அடைந்து கொள்வது என்பதை பற்றி பெருமானார் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கவனித்து பாருங்கள். ஆதமுடைய மகனே, உனக்கு போதுமானவை உன்னிடமே இருக்கிறது, உன்கிட்ட இருக்குது அது. ஆனால் நீயோ பேராசையுடன் அலைகிறாய். உடல் ஆரோக்கியம், அச்சமற்ற தங்குமிடம், பாதுகாப்பான தங்குமிடம் இருக்குது. இன்றைக்கு தேவையான உணவு, இவைகளோடு சேர்த்து உனது காலை பொழுதை நீ அடைந்தால் நீ பணக்காரன். என்னென்ன சொன்னாங்க? உடல் ஆரோக்கியம் இருக்குது, பாதுகாப்பான தங்குமிடம், எதிரிகள்கிட்ட இருந்து எந்த அச்சமும் கிடையாது, பாதுகாப்பான தங்குமிடம் இருக்குது. இன்றைக்கு உன்னுடைய வீட்டுல என்ன தேவை, என்னென்ன சமைக்கிறதுக்கு பொருள் இருக்குது, தேவையான உணவு, இந்த 3 விஷயங்களோடு உன்னுடைய காலை பொழுதை நீ அடைந்தால் நீ பணக்காரன். இந்த உலகை பார்த்து நீ சொல், என்னை மன்னித்து விடு என்பதாக நீ அந்த உலகை பார்த்து சொல்லிவிடு. என்னை மன்னித்து விடு என்றால் என்ன அர்த்தம்? போதும், இன்னைக்கு நீ வேண்டாம், இன்னைக்கு நீ வேண்டாம் என்று அர்த்தம்.
ஒரு நாள் வாழ்வுக்கான உணவு மட்டுமே போதும் உனக்கு. ஏனெனில் நாளை நீ உயிரோடு வாழ்வாய் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆகவே உடல் ஆஃபியத், ஆரோக்கியம், பாதுகாப்பான இருப்பிடம், ஒரு நாள் உணவு, இந்த மூன்றும் உங்களிடம் இருந்தால் உங்களுடைய வாழ்வு திருப்தியான வாழ்வுதான். பிறகு மனிதர்களை ஏன் இந்த கவலை, ஏன் இந்த நிம்மதியற்ற தவிப்பு? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மனிதனுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் எல்லாத்தையும் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்து விட்டான். உனக்கு என்னென்ன வருங்கிறது அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். வாழ்வாதாரத்தை பத்தி, ரிஸ்கை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. எது உனக்கு சேர வேண்டும் என்று அல்லாஹு தாலா விதித்திருக்கிறானோ நிச்சயமாக சத்தியமாக அது உனக்கு வந்தே தீரும் என்பது அல் குர்ஆன் நமக்கு எடுத்து இயம்புகின்ற கூற்று. அருமையானவர்களே, நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பியே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே மிக அழகாக சொல்லுவார்கள், எந்த மனிதன் மறுமையை குறித்து அதிகம் கவலை கொள்கிறானோ, உலகத்தை பற்றிய கவலை கிடையாது, உலகத்தை பற்றிய எந்த கவலையும் அல்ல, அவனுடைய கவலை முழுக்க மறுமை குறித்தான கவலை. என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, என்னுடைய கபருடைய வாழ்க்கை நாளைக்கு மண்ணறையில எப்படி இருக்கும், நாளை நான் சொர்க்கத்திற்கு போவேனா இல்லையா, இந்த மறுமையை குறித்தான கவலை எந்த மனிதனுடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்குமோ அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிறைவை ஏற்படுத்துவான், போதும் என்ற குணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவனுடைய அனைத்து கவலைகளையும் ஒன்று சேர்த்து மறுமை வெற்றி குறித்த ஒரே ஒரு கவலையாக அல்லாஹ் மாற்றுவான். உலகம் அவனுக்கு பின்னால போகும். மறுமை குறித்தான ஒரே ஒரு கவலையாக மாற்றிய பிறகு உலகம் அவனுக்கு பின்னால் போகும். உலகத்தை தேடி அவன் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. உலகம் அவனுக்கு பின்னால் செல்லும். அதனை அவன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஆனால் யார் உலகை நினைத்து அதிகம் கவலை கொள்கிறாரோ, 24 மணி நேரமும் உலகை குறித்தான கவலை, பெருமானார் சொன்னார்கள், இந்த சிந்தனையோடு எவன் வாழ்கிறானோ அவருடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழ்மையை கொண்டு வந்து காட்டுவான். பின்னர் பார்க்கும் இடமெல்லாம் அவன் கண்களுக்கு வறுமை மட்டும்தான் தெரியும், ஏழ்மை மட்டும்தான் தெரியும். உலகத்தை துரத்தி கொண்டு அவன் ஓடுவான். ஆனால் அல்லாஹ் என்ன விதித்தானோ அந்த விதித்தது மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். சகோதரர்களே, எவ்வளவு ஆழமாக இந்த சமூகம் விளங்க வேண்டிய ஒரு ஹதீஸ் இது. பெருமானாருடைய முத்தான மொழிகள் இது. உங்களுடைய கவலை முழுக்க மறுமையை கொண்டிருக்கும் என்று சொன்னால் உலகம் உங்களுடைய காலுக்கு கீழே இருக்கும். உங்களுடைய கவலை முழுக்க உலகம் உலகம் என்று இருந்தால் அந்த உலகம் உங்களுடைய கைகளுக்கு அருகில் இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை உங்களுக்கென்று கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். சகோதரர்களே, இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருப்பதை போன்றுதான் உள்ளது. ஓடுகிறான் 24 மணி நேரமும் எதையோ துரத்தி கொண்டு மூச்சடிக்க ஓடுகின்றான். ஒரு கட்டத்தில் தான் ஓடிய பலன் என்ன என்பதை திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை என்பதை கண்டு கொள்கிறான். அந்த மனிதன் நிம்மதியை தொலைத்ததுதான் மிச்சம். எனவே அருமையானவர்களை, அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அந்த இறை விதியை நம்புங்கள், தக்தீரை நம்புங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன நாடு இருக்கிறானோ நிச்சயமாக சத்தியமாக அது உங்களுக்கு வந்தே சேரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் போதும் என்ற குணம். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பது போதுமானது. எனக்கு யாரிடத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது குறைந்து விட்டது. இந்த வார்த்தையை யாருமே பயன்படுத்துவது கிடையாது. வியாபாரம் எப்படிங்க, ஏதோ இருக்குது. பிசினஸ் எப்படிங்க, ஏதோ போகுது. வீட்டுல எப்படிங்களா, ஏதோ இருக்குது. ஏதோ ஏதோ என்று சொல்லும் போது அதிருப்தியுள்ள வார்த்தை எது? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன நிம்மதியா வச்சிருக்கிறான், ஒரு போதுமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள், அதன்படி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இத போதும் என்ற மனத்தின் மூலமாக தன்னிறைவான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான், பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். இன்றைக்கு மனித சமூகம் விரும்புகிற நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரே காரணம், ஒரே சொல்யூஷன் என்பது போதும் என்ற குணம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போதும் என்ற குணத்தோடு வாழ்ந்து மறைகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.